வாழைக்காயை வச்சு நிறைய வெரைட்டி பண்ணலாம். இன்றைக்கி வாழைக்காய் சாப்ஸ் தான் பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். தண்ணியிலேருந்து வடிகட்டி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து வாழைக்காய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை டீப் ஃப்ரை பண்ணாமல் நம்ம ஷாலோ ஃப்ரையாக பண்ணினாலே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாழைக்காயெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர வரையும் நல்லா பரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 லவங்கம் அது கூடவே சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் வாழைக்காய் வச்சு நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக 2 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினது பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கு பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. 2 சின்ன தக்காளியாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வாழைக்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஆற விட்டு மிக்சர் ஜாரில் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வாணல்லையே எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வாழைக்காவை இதோடு சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டோட வாழைக்காவை நல்லா பரட்டி விடுங்க. 95% மேலே வாழைக்காய் ஏற்கனவே ஃப்ரை பண்ணும்போதே குக் ஆகிருக்கும். இதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டான வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இதை கர்ட் ரைஸு, ஒயிட் ரைஸு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்கூடவும் இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.